உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை. செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். தென்கையிலே உலக சமாதான ஆலயம் ஞானபீடத்தில் அகதாரணா பயிற்சி 6/5/2026 அன்று சிறப்பாக தொடங்கியது. இவ்விழாவில் மெஞ்ஞான ஆசிரியர் சத்யா கிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார். உலக சமாதான ஆலயத்தின் அரங்காவலரும் பொதுச்செயலருமான மெஞ்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களையும் பெற்றோர்களையும் வாழ்த்தி அகதாரணா பயிற்சி பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் எடுத்துரைத்தார். குருமான் அவர்கள் பயிற்சிக்கு வந்த மாணவர்களுடன் உரையாடி பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார்கள். மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை அவர்களே உணர்ந்து சொல்லும் வகையில் சிறப்பாக வழிநடத்தினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குருமானவர்கள் அருளாசி வழங்கினார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஆன்மீக அமைதி பயணம் மேற்கொள்ளும் குருமகானும் பொதுச் செயலர் கே சுந்தராமனும் காலை 11 மணி அளவில் கோவை விமான நிலையம் வழியாக சென்னை சென்றடைந்தார்கள். 8/5/2026 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மான்மி கிராமத்திற்கு அரங்காவலர்களோடு வருகை புரிந்த குருமகானை அதன் நிறுவனர் தம்பதியினரான மெய் நடராஜனும் சுஜாதா நடராஜனும் வரவேற்றார்கள். நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு சிறப்பு தியானம் ஏற்றப்பட்டது. 9/5/2026 அன்று காலை 10 மணிக்கு சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள சீரடி ஷெல்டர் மஹாலில் குருமான் அவர்களின் அமெரிக்க ஆன்மீக அமைதி பயணம் வழியனுப்பு விழாவாகவும் சிறப்பு சத்சங்கம் நடைபெற்றது. மெஞ்ஞான ஆசிரியர் சங்கர் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். அரங்காவலர் மெஞ்ஞான செல்வர் கே விநாயகம் தலைமையுரையாற்றினார். அரங்காவலரும் மெஞ்ஞான செல்வருமான பி விஸ்வநாதன், அரங்காவலரும் மெஞ்ஞான ஆசிரியருமான நவிலு சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். பூட்டான் நாட்டிலிருந்து வருகை புரிந்த திரு கண்ணபுரானும் வாழ்த்துரை வழங்கினார். மெஞ்ஞான ஆசிரியர்கள் சந்திரா, அமுதா, யோகா ஆசிரியர்கள் கோமதி, சுசிலா ஆகியோர் தங்களது அனுபவ உரையாற்றினார்கள். அகாதாரணா சிறப்பு பயிற்சி முடித்த செல்வன் சுதீப் கண்களை கட்டிக்கொண்டு தமது சிறப்பான செய்முறைகளை காட்டி அனைவரையும் வியப்பத்தில் ஆழ்த்தினார். மெஞ்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சுராசியமான அருளுரை ஆற்றிய குருமகான், பிரம்மத்துறை அந்த பிரம்ம நிலையை அடைவதற்கு நமக்கும் இதுக்கும் என்ன உண்டு? ஒரு கனெக்ஷன் இருந்தது. தாய்க்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. அதே மாதிரிதான் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு. ஆக இந்த உச்சியை நாம் பயன்படுத்த பிரபஞ்ச சக்தியை நம்மால் உணர, இந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்த பிறகு எனக்குள்ளே என்ன இருக்கிறது? பேரண்டத்தை இயக்குகின்ற அந்த பேராற்றல் எனக்குள்ளே இருக்கிறது. அகிம்சையை தவிர்த்து வேறு எதுவும். அதனாலதான் உணருங்கள், உண்மையை உணருங்கள். அந்த மெய்யை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு குறை என்பதே இருக்க. அதனால் அன்புக்குரிய உணர்வாளர்கள் அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். அமெரிக்க ஆன்மீக அமைதி பயணத்தின் முக்கியத்துவத்தை உள்ளடக்கிய பல செய்திகளையும் எடுத்துரைத்தார்கள். மெஞ்ஞான ஆசிரியர் கல்யாணி சிவராமன் நன்றியுரையாற்றினார். தொடர்ந்து குருமகான் வருகை புரிந்த அனைவருக்கும் நல்லாசி வழங்கினார்கள். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மதிய உணவு இறைப்பிரசாதமாக வழங்கப்பட்டது. அனைவரின் மன நிறைவோடு விழா இனிதே நிறைவடைந்தது. 9/5/2026 அன்று இரவு 9:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் சென்னை சபை உணர்வாளர்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு குருமான் அவர்கள் விமானம் மூலம் அமெரிக்காவிற்கு ஆன்மீக அமைதி பயணத்தை இனிதே துவக்கினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.